இனிய நரசிம்ம ஜெயந்தி ஓம் வாழ்த்துக்கள் நமோ மாதாஜி. பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधामदनमोहनौ दिव्यवृन्दारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनस्थौ श्रीमत् राधा श्रील गोविन्ददेवौ प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तुनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नाम श्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीदिवष्टि गुरुं तं नटोस्मि। அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லா புகழும் பிரபுபாதருக்கே. இன்னைக்கு ஸ்ரீ நரசிம்ம சதுர்தசி. அதனால முதல்ல நாம நரசிம்மருக்கான சில பிரார்த்தனைகள் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான் பாகவதத்துல. அதுல அவ்வளோ டீப்பா நம்ம படிக்கல, பொருளுரையில இருக்கிறதுனால. அதை நான் ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் தினமுமே வாசிக்கிறேன். எல்லாத்தையும் இல்லை, நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஸ்ரீதர சுவாமி நரசிம்மருடைய பக்தர். ஏன்னா அந்த 10வது காண்டம், இந்த வேத மூர்த்திகளின் பிரார்த்தனைகள்ன்ற அத்தியாயத்துல பொருளுரையில ஒவ்வொரு வேதமூர்த்திகளின் ஒரு ஸ்லோகத்துக்கும், எல்லா ஸ்லோகத்துக்கும் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட 20-25 ஸ்லோகங்களுக்கு அவர் அதுக்கு ஈடான ஸ்லோகங்களை அவர் எழுதினார். அதுல பெரும்பான்மையான ஸ்லோகங்கள் அவர் அவருடைய இஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதனால அவர் நரசிம்மருக்கு அவர் பாடுறார். அதனால அது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனுடைய மீனிங் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அது நம்ம முதல்ல அதை பாடிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுப்புக்கு போகலாம். நான் பக்தர்களை படிக்க விடலை, ஏன்னா இது ஸ்கிரீன்ல தெரியும். அதனால நானே படிச்சிடறேன். 11 ஸ்லோகங்கள் தான், நானே படிக்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 87வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். நரவபு பிரதிபாத்திய யதித்வயி ஸ்ரவண வர்ணன ஸ்மரணாதிபிஹி நரஹரேன பஜந்தி நிருநாமிதம்
திருதிவத் உற்சவசிதம் விஃபலம் ததஹ. நரஹரி பெருமானே, இந்த மனித ரூபத்தை அடைந்தவர்கள் உம்மை பற்றி கேட்பதன் மூலமும் உமது புகழை பாடுவதன் மூலமும் உம்மை நினைப்பதன் மூலமும் வேறு பக்தி தொண்டுகளின் மூலமும் உம்மை வழிபடவில்லையானேன் துருத்திகளைப் போல் சுவாசித்துக் கொண்டு பயனற்ற வாழ்வை வாழ்ந்தவர்களாவர். உதராதிஷு யஹ பும்சாம் சிந்திதோ முனிவர்த்தமபி அந்திமிருத்யுப்பயம் தேவோ ரித்கதம் தம் உபாஸ்மஹே. இதயத்தில் உறைபவரான பரமபுருஷரை நாம் வழிபடுவோம். சிறந்த முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட வழிமுறைகளுக்கேற்ப வயிற்று பகுதியிலும் உடலின் மற்ற பகுதிகளிலும் உள்ள பகவானின் அம்சத்தை தியானித்து கொண்டு இறக்கக்கூடிய ஜீவன்கள் அவரையே நினைக்கும் பொழுது பகவான் அவர்களது மரண பயத்தை முற்றிலும் அழித்து விடுகிறார். ஸ்வநிர்மிதேஷோ கார்யேஷு தாரதம்ய விவர்ஷிதம் சர்வானுஸ்யூத சன்மாத்திரம் பகவந்தம் பஜாமஹே. தமது சொந்த சிருஷ்டி பொருட்களில் பிரவேசித்த பிறகும் அவற்றின் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த பௌதிக தரங்களிலிருந்து விலகியே உள்ள பரமபுருஷரை நாம் பூஜிப்போமாக. அவர் அனைத்திலும் ஊடுருவி பரவியுள்ள தூய வேறுபடுத்தப்படாத இருப்பு ஆவார். சரணஸ்மரணம் பிரேம்னா தவதேவ சுதுர்லபம் யதா கதஞ்சித் நிருஹரே மம பூயாத் அகர்நிஷம். பகவானே, தங்களுடைய தாமரை திருவடிகளை அன்புடன் நினைப்பது மிகவும் அரிதாகவே அடையப்படுகிறது. நரஹரி பெருமானே, எப்படியாவது இரவு பகலாக அந்த நினைவை நான் பெற தாங்கள் வழிவகுத்து அருள் புரிய வேண்டும். त्वत्तीक्षण वशशोभ मायाभूतित कर्मिभिः जातान् संसरतः किन्नान् நிருஹரே பாகின பிதக. தந்தையே, பாதி மனித பாதி சிங்கமாக தோன்றிய பகவானே, முடிவற்ற பிறவி சக்கரத்தில் பிறந்துள்ளவர்களை காத்தருளுங்கள். இவ்வாத்மாக்கள் அவர்களுடைய கர்ம பந்தத்தினால் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இக்கர்ம பந்தமானது உமது பார்வையால் முடுக்கிவிடப்பட்ட மாயையால் எழப்பட்டதாகும். அந்தர்யந்தா சர்வலோகஸ்ய கீதः ஸ்ருத்யா யுக்த்யா சைவம் ஏவாவசேயः ய சர்வஜ்ஞா சர்வசக்திர்நிருசிம்மः ஸ்ரீமந்தம் தம் சேதசைவாலம்பே. யார் அனைத்து லோகங்களுக்கும் உள்ளார்ந்த ஆளுநராக போற்றப்படுகிறாரோ, யாரை வேதங்கள் நியாயவாதத்தின் மூலம் உண்மையாக ஆராய்ந்து அறிகின்றனவோ, அவருடைய புகலிடத்தை என் இதயத்தில் நான் ஏற்கிறேன். சர்வஞரம் சர்வ சக்தி உடையவருமா ஸ்ரீதேவியின் பதியுமான அவரே நரசிம்மர் ஆவார். யஸ்மின் உத்யத் விலயம் அபியத் பாதி விஸ்வம் லயாதவ் ஜீவோ பேதம் குருகருணையா கேவலாத்ம மாவபோதே அத்யந்தாந்தம் விரஜதி சகசா சிந்துவத் சிந்து மத்தியே சித்தம் திரிபுவன குரும் பாவையே தம் நிருசிம்மம். பரமபுருஷர் சுய பிரகாசமுடைய சர்வக்னாவார், எங்கும் பரவி இருப்பவர். அவரது தனிப்பெருங்கருணையினால் திரும்ப திரும்ப படைத்து அழிக்கப்படும் பிரபஞ்ச அழிவின் போது ஜீவராசிகளோடு அவருக்குள் ஒடுங்கி அவருக்குள்ளேயே நிலைத்திருக்கிறது. பிரபஞ்ச தோற்றத்தின் இந்த மொத்த ஒடுக்கமானது கடலில் நதியொன்று கலப்பது போல் திடீரென்று நிகழ்கின்றது. உலகுக்கும் நாயகரான பகவான் நரசிம்மரை நான் என் இதயத்தில் தியானிக்கிறேன். சம்சார சக்கர கிரகசைர்விதீர்ணம் உதீர்ண நானா பவதாபதப்தம்
கதஞ்சித் ஆப்பன்னம் இஹ பிரபன்னம் துவம் உத்தர ஸ்ரீ நிருஹரே நிருலோகம். ஸ்ரீ நரஹரி பெருமானே, எல்லா வகையான சித்திரவதைகளை அனுபவித்தவர்களும் சம்சார சக்கரத்தின் கூரிய முனைகளால் பிளக்கப்பட்டவர்களும் இப்பொழுது எப்படியோ உம்மை கண்டுபிடித்து உம்மிடம் சரணடைபவர்களமான மனிதர்களை தயவு கூர்ந்து விடுவித்தருளுங்கள். முஞ்சன் அங்கதத் அங்கசங்கம் அனிசம் துவாம் யஷ் சிந்தயன் சந்தக சந்த்யதோ யதோ கதமதாஸ்தான் ஆஷ்மராம் ஆசயன் நித்யம் தன்முக பங்கஜாத் விகவித त्वत् पुण्य कादामृत शिरोदः संपैलव संलुप्तो தரஹரே நஷ்யாம் அகம் தேகப்ருத். எம்பெருமானே, எப்பொழுதும் நான் புலன் நுகர்வை முழுமையாக விட்டுவிட்டு இடையராது எம்பெருமானே, எப்போது நான் புலன் நுகர்வை முழுமையாக விட்டு இடையராது உம்மை தியானிப்பதில் ஈடுபடுவேன். பொய் அகங்காரமற்ற புனித பக்தர்களின் ஆசிரமங்களில் எப்பொழுது நான் வசிப்பேன். உம்மை பற்றிய புனிதமான வரலாறுகளை பாடும் உமது பக்தர்களின் தாமரை வாய்களிலிருந்து பெருகும் அமுத வெள்ளத்தில் எப்பொழுது நான் முழுமையாக மூழ்கியிருப்பேன். அதன் பிறகு நரஹரி பெருமானே, நான் ஒரு ஜட உடலை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. முக்குட கங்கன கிங்கினி பரிணதம் கனகம் பரமார்த்த மகத் அஹங்கிருதி கப்ரமுகம் ததா நரஹரேர்ன பரம் பரமார்த்தக. தங்க கிரீடங்கள், காதணிகள், காப்புகள் மற்றும் சிலம்புகள் முதலான வேற்றுருவங்கள் முடிவாக தங்கத்திலிருந்து பிரிந்திருப்பவை அல்ல. அதுபோல மகத், பொய்ய அகங்காரம் மற்றும் ஆகாயம் முதலான பௌதிக மூலப்பொருட்கள் முடிவாக பகவான் நரஹரியிலிருந்து பிரிந்திருப்பவை அல்ல. திருத்யந்தி தவ விக்ஷண நர்நஹ கனஹ கதா கால ஸ்வபாவதிபீர் பாவான் சத்வரஜஸ்தமோ குணமயான் உன்மீலயந்தி பகூன் மாம் ஆக்ரம்ய பதா சிரசி அதி பரம் சம்மர்த்தயந்தி ஆதுரம் மாயாதே சரணம் கதோஸ்மி திருஹரே த்வாம் ஏவத்தாம் வாரய. உன் மனைவின் மீது செலுத்தும் பார்வையானது காலம், ஜீவராசிகளின் பௌதீக மனோபாவங்கள் முதலியவைகளை உள்ளடக்கியவதாகும். இப்பார்வையானது அவளது முகத்தில் நடனமாடி சத்வம், ரஜஸ் மற்றும் தமோ குணங்களில் படைக்கப்பட்டுள்ள அநேக ஜீவராசிகளை விழிப்புற செய்கிறது. நரஹரி பெருமானே, உமது மாயை அவளது பாதத்தை என் தலை மீது வைத்து மிகவும் பலமாக அழுத்துகிறாள். இது எனக்கு பெருந்துன்பத்தை ஏற்படுத்துகிறது. நான் இப்போது உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன். அவளை பின்வாங்கும்படி செய்தருளுங்கள். ஹரே கிருஷ்ணா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாம்யஹம். யதீதாசசி மே காமான் வராம் ஸ்தம்பர்தர்ஷப காமானாம் ஹிருதயமஷம் ரோகம் பவதஸ்தி விருணேவரும். ஓம் நமோ பகவதே நரசிம்மாய. நமஸ்தேஜஸ்தேஜசே ஆவிர் பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஸ்ர கர்மாஷயான் ரந்தய தமோ கிரச ஓம் ஸ்வாஹா அபயம் ஆத்மனி பூயிஷ்ட ஓம் ஸ்ரம். கண்டிய நரசிம்ம பதே பகிபோகனா நிரபதே நவதீபே ஜுகல பஜனா பய பய என் நர தர்ஷனே ச ஹரி பிரசன்ன ஹோய்பே கபே மோரா தயா கரி. ஸ்ரீ நரசிம்மதேவ் கி ஜாய், பிரலாத் மகாராஜ் கி ஜாய். இன்னைக்கு மிகவும் புனிதமான நாள். நரசிம்மர் தன் பக்தனை காப்பதற்காக அவதரித்த ஒரு திருநாள். பல இடங்கள்ல பக்தர் அல்லாதவர்கள்லாம் ஒரு கேள்வியை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு முறை அக்பர் தன்னுடைய மந்திரியான பீர்பலை கேட்கிறார்.
அது என்ன உங்க சாமி அவரு வர்றாரு, கடவுள்னா எவ்வளவு சக்தி படைத்தவர், அவர் வந்து இங்க வேலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அங்கிருந்து கைய கூட அசைக்க வேணாம், நினைத்த மாத்திரத்துல காரியங்களை சாதிக்கலாமே, அவர் ஏன் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பலை கேட்கிறார். இப்ப பீர்பல் இதற்கான விடைய உங்களுக்கு தக்க சமயத்துல நான் தருவேன் அப்படின்னு சொல்றார். பீர்பல் வந்து ஒரு ஒரு ஆன்மீகமான அறிவு வாய்ந்த ஒரு மந்திரி. ஒரு நாள் அக்பரும் பீர்பலும் ஒரு குளக்கரையில சுத்தி வராங்க, வாக்கிங் போறாங்க. அப்ப குளத்தினுடைய அந்த பக்கம் அக்பருடைய இளவரசன், ஒரு 10 வயசு இருக்கும், அவன் நின்னு கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி நிக்கிற மாதிரி பீர்பல் ஏற்பாடு பண்ணிருக்கார். அக்பருடைய மகனை போல ஒரு பொம்மையை செஞ்சு அதை அந்த அந்த கரையில இருந்து தண்ணியில விழற மாதிரி பண்ணிடுறாரு. இதை தூரந்து பார்த்த அக்பர் உடனே அந்த தண்ணியில குதிக்கிறார். குதிச்சு தாண்டி போயிட்டு அந்த பொம்மையை காப்பாத்துறாரு. அப்புறம் பார்த்தா அது பொம்மைன்னு தெரியுது. இது யார் பண்ணது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்றார். அப்போ பீர்பல் சொல்றார், மன்னரே, ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன். நீங்க இப்படி சுட்டுக்கு போட்டீங்கன்னா சிப்பாய்கள் வந்து நிப்பாங்க, அந்த அளவுக்கு நீங்க பேரரசர். உங்க குழந்தைய காப்பாத்துறதுக்கு சிப்பாய்களே காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தா யாருன்னா போய் காப்பாத்திருப்பாங்க. ஆனா அதை செய்யாம நீங்களே குதிச்சிங்களே, நீங்க குதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு பீர்பல் சொன்னபோதுதான் அப்போ அக்பருக்கு புரிஞ்சது, பகவான் தன் பக்தர்களை காப்பாத்துறதுக்கு காப்பாத்தலாம், அவரு சும்மா ஒண்ணும் இல்ல. இந்த நரசிம்மரா வந்து இரண்ய கசிப வதம் பண்ணும்போது மற்ற அசுரர்கள்லாம் வரும்போது சும்மா இப்படித்தான் விசிறினாராம், விரல இப்படிதான் இப்படி பண்ணாராம். அப்ப எல்லா அசுரர்களும் கொல்லப்பட்டார்களாம். நினைத்த மாத்திரத்துல எல்லாத்தையும் அவர் கொல்ல முடியும், செய்ய முடியும். ஆனாலும் தன்னுடைய பக்தர்களோட லீலை புரிவதற்காக, இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். பகவான் வந்து இங்க அவதரிப்பதற்கான முக்கியமான காரணம் தன்னுடைய பக்தர்களோட விளையாடணும், லீலை புரிய வேண்டும். அதன் மூலம் அதை பேசுகின்ற பக்தர்களுக்கு பக்தியை தரணும். ஏன்னா யாரெல்லாம் பகவானை பற்றி கேட்கிறார்களோ, கேட்கறதுல இருந்து தான் ஆரம்பமே ஆகுது பக்தி தொண்டு. அப்ப சிரவணத்துல இருந்து ஆரம்பம். அது எதை கேட்பாங்க, பகவானுடைய லீலைகளை கேட்கணும். அதனால இந்த லீலைகள் எல்லாம் பகவான் பண்றார். தன்னுடைய பக்தர்களுக்காக லீலைய பண்ணணும், தன்னுடைய பக்தனை தானே காப்பாத்தணும். ஏஜென்ட் எல்லாம் அனுப்பக்கூடாது, சிப்பாய்களை அனுப்பக்கூடாது, தானே காப்பாத்தணும். ஒரு தாய் தன் குழந்தைக்கு தானே தான் காப்பாத்துறா. இப்போ மாடர்ன் நவீன காலத்துல வந்து தாய் வந்து வேலைக்காரி வச்சிடுறாங்க. சாமி டெய்ட்டி கும்பிட்றதுக்கு கூட வேலைக்காரி வைக்கிறாங்க, வைக்கலாம் மக்கள். அது போல பகவான் அப்படி நினைக்கல, என் பக்தர்களை காக்கணும், அது சிறப்பு வாய்ந்த பக்தனாக இருந்தார். பிரலாத் மகாராஜரை போன்ற ஒரு மிக சிறந்த பக்தனை காப்பாத்தணும்னா நான் தான் வந்தாகணும். அது கூட எப்ப வராருன்னா, அந்த பக்தனை கொண்டு நமக்கெல்லாம் பெரிய பாடத்தை கொடுக்கிறார். பாரு என் பக்தனை பார் எவ்வளவு தாங்குறான்ட்டு. எல்லா நேரங்கள்லயும் பக்தன் வந்து தாங்குறான். பிரகலாத் மகாராஜர் அனுபவிச்ச துன்பத்துல ஒரே ஒரு பகுதியை கூட நம்மளால அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய துன்பங்களை அனுபவிச்சு கூட அவருக்கு வந்து துளியும் பயம் இல்லை. பகவானை பரிபூர்ணமாக நம்பியிருக்கிறார், பரிபூர்ணமாக. அதுல வந்து ஒரு சின்ன அளவுக்கு கூட குறையல. 100% 100% பகவான் பேர்ல நம்பிக்கை. அதை உலகத்துக்கு காட்டுறார் பகவான். பாரு என் பக்தன் எப்படி இருக்கிறார். அப்ப அந்த பக்தனுக்கு இன்னும் இதுக்கு மேல துன்பம் தரப்படாது அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மர் என்ன நினைச்சாருன்னா, இப்ப மத்த லீலைகள்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பெரிய பெரிய முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் நிறைய இருக்கு. ராமரா அவதரித்தப்ப வந்து அவரு மகனாக வேண்டும் சொல்லிட்டு தசரதர் வந்து புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்றார். பெரிய முன்னேற்பாடுகள் நடக்குது. அம்மா வேணும், அப்பா வேணும், சகோதரர்கள் வேணும்,
உறவினர்கள் வேணும். கிருஷ்ணர் வந்து லீலை புரிஞ்சப்ப கூட ஒரு அம்மா அப்பா இல்ல 2 அம்மா அப்பா. அப்படி நிறைய ஏற்பாடுகள் நடக்கப்படுகிறது. தேவி தேவர்கள்லாம் கூட வராங்க. லீலையில பங்கேற்க. அவங்க எல்லாம் பிறக்குறாங்க, அவதரிக்கிறாங்க. அப்படி பெருசா நடக்குது. இங்க நரசிம்மரனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அதுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணேன்னா, என் பக்தனை யார் காப்பாத்துறது? இங்க வந்து இது எமர்ஜென்சி. இதுக்கு மேல என் பக்தனை நான் கஷ்டத்தை, துன்பத்தை அனுபவிக்க விட முடியாது. அதனால நான் வெளிய வரணும் எனக்கு. அதனால நான் ஸ்தம்பத்துல இருந்து, நான் தூண்ல இருந்து வெளிய வந்துடுறேன். எனக்கு தூணே வந்து அம்மாவா இருக்கட்டும். நான் தூணிலிருந்து வெளிவருகிறேன். நான் என் பக்தன் வேற சொல்லிட்டான். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா இடத்துலயும் இருப்பார். அவர் சர்வ வியாபி. எல்லா இடத்துலயும் வியாபித்திருப்பவர். எல்லா இடத்துலயும் பரவி இருப்பவர். அவர் எங்க வேணா இருப்பார். தூண்ல நரசிம்மர் இருந்தத பிரகலாதன் எப்போ பார்த்துட்டான். என்னை காப்பாற்ற கண்டிப்பா பகவான் வருவார். ஏன்னா அவரை காப்பாத்தணும்னு நான் வேண்டல. அதுலயும் ஒரு முக்கியமான கருத்து பிரகலாதனுடைய வாழ்க்கை சரித்திரத்துல இருந்து. ஒரு நிமிஷம் கூட அவர் எந்த துன்ப நிலையிலும் நரசிம்மா, பெருமாளே என்னை காப்பாற்றுன்னு அவர் சொல்லவே இல்லை. எல்லா சூழ்நிலையும் நீ கொடுத்ததுதான். நான் உன்னை நினைப்பேன், உன்னை ஸ்மரணம் செய்வேன். ஏன்னா ஸ்மரணத்துக்கு முக்கியமானவர் பிரகலாதர். அதனால எல்லா சூழ்நிலையிலும் நான் நரசிம்மரை நினைப்பேன், நான் பகவானை நினைப்பேன் எப்பொழுதும். அது வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு. அவரை நினைத்து கொண்டிருப்பேன்னு பயப்படவே இல்லை. ஏன்னா பயமின்மை என்பது பக்தர்களுடைய மிக முக்கியமான ஒரு குணம். பக்தியினுடைய முழுமையில பக்தர்களுக்கு பயமே வராது. எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க. மரணத்தை பத்தி கவலையே பட மாட்டாங்க பக்தர்கள். வரட்டும்னுவாங்க. அப்போ பிரகலாத் மகாராஜருக்கு பயமின்மை இருந்தது. அவருடைய அப்பா பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். இரண்யகசிபுவை பற்றி பார்க்கலாம். இரண்யகசிபு எப்படிப்பட்ட ஒரு அசுரன், எப்படிப்பட்ட ஒரு ராட்சசன்னா, உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுல கொண்டாந்தவன். உலகமே அவன் கட்டுப்பாட்டுல. அவன் செஞ்ச மாதிரி தவத்தை வரலாற்றுல யாருமே செய்யவில்லை. அவன் பெற்றிருந்த மாதிரி ஐஸ்வர்யமும் யாரும் பெற்றிருக்கவில்லை. அந்த தவத்தினுடைய வர்ணனை வருது. அந்த தவத்தை வந்து யாராலுமே கலைக்கவே முடியலையாம் பாருங்க. யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. இரண்யகசிபனுடைய உடல்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. எலும்பு தான் நிக்குது. எல்லா சதைகளையும் எறும்பு புற்றுகள் சாப்பிட்டுடுச்சு. எறும்பு புற்று வளர்ந்துடுச்சு. அந்த மாதிரி தவ வலிமை பெற்றவன் இரண்யகசிபு. வரலாற்றுல அந்த மாதிரி தவம் யாருமே பண்ணலையா. அதே மாதிரி வரலாற்றுல அவனு மாதிரி சக்தி வாய்ந்தவன் யாரும் இல்லை. அவனுடைய சகோதரன் இரண்யாக்ஷனை பகவான் வராகர் கொன்றதுக்கு அப்புறம் இரண்யகசிபு இன்னும் நாம் பலசாலி ஆக வேண்டும் என்று தவம் இருக்கிறான். இதுல இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இரண்யகசிபு முழுக்க முழுக்க அறியாமையில் இருக்கக்கூடிய பௌதிகவாதிக்கு ஒரு பெரிய உதாரணம். எப்படி பௌதிகவாதிகள் சிந்திப்பாங்கன்றதுக்கு நமக்கு உதாரணம் இரண்யகசிபு தான். எனக்கு எப்பொழுதும் மரணமே வரக்கூடாது. நான் இரண்யகசிபு அப்படின்னா அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னா தங்கம் படுக்கை. பௌதிகவாதிகளுடைய, நாஸ்திகவாதிகள், பௌதிகவாதிகள், அபக்தர்களுடைய முக்கியமான குறிக்கோள் எப்படி இந்த உலகத்தில் சுகித்திருக்கலாம். அதனுடைய 100% உதாரணம் இது. மற்ற பௌதிகவாதிகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுகித்திருக்கலான்னு பார்ப்பாங்க. மாயா வந்து அடிக்கும் போது பயந்து போயிடுவாங்க. ஆனா இரண்யகசிபுவை பொறுத்த வரைக்கும் இரண்ய அப்படின்னா தங்கம், கசிபுன்னா மென்மையான படுக்கை. அப்ப முழுக்க நான் வந்து பௌதிகத்தை அனுபவிக்க வேண்டும், கட்டி ஆள வேண்டும், நானே கடவுளாக வேண்டும். மாயையினுடைய உச்சகட்டம் வந்து நானே கடவுளாகணும் அப்படின்னு நினைக்கிறதுதான். இப்ப மாயாவாதிகள்லாம் கடைசியில அதானே போயிடுறாங்க. அதாவது யார் கிருஷ்ணரை வணங்கவில்லையோ, ஆனால் ஏதோ ஒரு பாதையில எடுக்கிறாங்களோ, வேற ஒரு பாதையை எடுக்கிறாங்க. கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக கொள்ளாமல், ஆனா ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவங்களுடைய கடைசி நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நானே கடவுள்.
இங்க இரண்யகசிபுவனுடைய ஒரு மிகப்பெரிய அறியாமை என்னன்னா, இந்த உலகத்துல நான் வந்து சக்திசாலி ஆக வேண்டும், அதுக்கு வந்து தேவி தேவர்களை நான் வணங்க வேண்டும்ன்ற அறிவு இருந்தது. அதனால வந்து அவன் வந்து பிரம்மதேவனை வழிபடுகிறான். பிரம்மதேவனை வழிபடும் போது அவன் அந்த தவத்தை பத்தின வர்ணனை வருது பாருங்க. அது மிக அருமையான வர்ணனை. அந்த அளவுக்கு எதைய பற்றியும் பொருட்படுத்தாமல் பண்ணான். அப்போ பிரம்மதேவனால நிக்க முடியாது, வந்தே ஆகணும், வரம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப பிரம்மதேவன் என்ன வரம் வேண்டும்னு கேட்கும்போது சாகா வரம். இப்ப பிரம்மன், எனக்கே சாவு இருக்கு, எனக்கே மரணம் இருக்கிறது, நான் அதை எப்படி தர முடியும்? ஆனால் இதை நான் தர முடியாதுன்னு பிரம்மதேவர் சொல்றாரு. அப்ப இரண்யகசிபு நினைக்கிறான் தன்னை வந்து ரொம்ப அறிவாளின்னு நினைக்கிறான். இதெல்லாம் வந்து பௌதிகவாதிகளினுடைய ஒரு மிகப்பெரிய குறை. இந்த உலகத்துல கொஞ்சம் பௌதிக கல்வி, பௌதிக பணம், செல்வம், புகழ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் எப்படி நினைப்பாங்க? இரண்யகசிபு மாதிரிதான் இருப்பாங்க. நான் ரொம்ப அறிவாளி, நான் இதை கண்டுபிடிப்பேன், நான் அதை கண்டுபிடிப்பேன், நான் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன், இதுக்கு நான் எந்த பிரச்சனையை தீர்க்கிறேன், நான் சக்திசாலி, நான் இதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இரண்யகசிபனுடைய எண்ணம். அதனால இரண்யகசிபு சொல்றான், அப்ப நான் கேட்கிற வரத்தை கொடுங்க. என்ன வரம்? நான் வீட்டுக்கு வெளியே இல்லை, வீட்டுக்கு உள்ள இல்லை, வானத்துல இல்லை, பூமியில இல்லை, ஒரு வருடத்தின் எந்த நாளிலும் இல்லை, எந்த ஒரு மனிதனோ தேவனோ மிருகமோ பறவையோ எதனாலும் நோயாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது, யாரும் என்ன கொல்ல முடியாது, எந்த அஸ்திரங்களும் என்ன கொல்லக்கூடாது. இப்படி அவன் வரத்தை கேட்கிறான். பிரம்மதேவன் மிகப்பெரிய பக்தர், அவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் பகவான் ஏதாவது பார்த்துப்பார். நாம் அறிவாளின்னு நினைச்சிட்டு என்னன்னோ கேட்கலாம் வரம். ஆனா பகவான் அதை விட அறிவாளி, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வை அவரால் கொடுக்க முடியும். அதுதான் இந்த அவதாரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. நீ என்னன்னா வரம் கேளு, அதையும் மீறி நான் உன்னை வந்து தண்டிப்பேன், உனக்கு மரணம் நிச்சயிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். அதன்படி இரண்யகசிபு தோற்று விடுகிறான். இந்த பௌதிக உலகத்துல தோல்விதான் எல்லாருக்குமே. பகவானை சரணடையலைன்னா எல்லாமே தோல்விதான், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும். இதை வந்து பிரபுபாதர் பக்கம் எழுதுறார். நீ மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்கலாம், நீ மிகப்பெரிய ஹிட்லரா இருக்கலாம், ஆனால் மரணம்னு ஒண்ணு வரும்போது கை கட்டி போய்தான் ஆகணும். மரண தேவனை யாராலும் வெல்ல முடியாது, மாயாதேவியும் யாராலும் வெல்ல முடியாது. அவங்க நினைச்சுக்கலாம் அதுவும் ஒரு மாயை. நான் சக்தி வாய்ந்தவன், நான் உலகத்தை அடக்கி ஆள்பவன். சிங்கம் என்ன பண்ணுமா? ஒரு மிருகத்தை வேட்டையாடும். வேட்டையாடிட்டு அந்த மிருகம் தன்னை காப்பாற்றி கொள்ளவும், தன்னை பெரிய ஆளா நினைச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதை விளையாட விடுமா, விட்டுறது, இப்படி பிடிக்கிறது, அப்படி விடுறது. அப்ப அந்த மிருகம் வந்து தப்பிக்கவோ இல்ல சண்டை போடவோ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு முயற்சி பண்ணும். விட்டுட்டு அப்புறம் அதை வந்து அந்த மிருகத்தை கொன்று விடும் சிங்கம். அதுதான் மரணதேவன் செய்யறது. எவ்வளவு ஆடுறியோ ஆடு, இந்த பௌத்திக உலகத்துல பெரிய ஆள் நினைச்சுட்டு இருக்கிறியா, ஆடு. எவ்வளவு ஆடுற ஆடு, விட்டு பிடிக்கிறது. அதுதான் பகவான் இந்த பௌதிக உலகத்தை ஏற்படுத்தினது. நீ வேண்டாம் அப்படின்னு பகவான ஜீவராசிகள், பந்தப்பட்ட ஜீவராசிகள் சொல்லுது இல்ல, சரி ஆட்டம் போடணுமா, நீ போடு. இரண்யகசிபு மாதிரி ஆட்டம் போடணுமா, சரி, அதுக்கான வசதிகளையும் அவனே தர்றார், பகவானே ஏற்படுத்துறார். இப்ப இரண்யகசிபு அப்படி வைக்கலாம். இரண்யகசிபு தவம் செய்ய போயிருக்கிற நேரத்துல அவனுடைய மனைவி கயாத்து கர்ப்பமா இருக்கிறார். இப்ப இங்க பக்தன் வரணும்னு பகவானுடைய ஏற்பாடு. அப்போ இந்திரன் பார்க்கறான், இரண்யகசிபு நல்ல தவம் பண்றான், நம்மளுக்கு வந்து சான்ஸ். இப்பதான் வந்து இரண்யகசிபுவை வெல்ல வேண்டும், படையெடுத்து சென்று வெல்லலான்னு பார்க்கும்போது இரண்யகசிபுவனுடைய மனைவி கயாத்தி கர்ப்பமா இருக்கிறார். அவளை கொண்டு சென்று அவளுடைய குழந்தை பிறந்தவன, ஏன்னா அது கண்டிப்பா அசுரனாதான் இருக்கும், ராட்சசனாதான் இருக்கும், அதை கொன்று விடலாம்ன்ற எண்ணத்தோட கடத்தி கொண்டு போறான். அப்போ நாரதர் பார்க்கிறார், நீ என்னத்துக்கு இந்த மற்றொருவன் மனைவியை கடத்தி கொண்டு போகிறாய்,
நான் அவளை இன்பமாக இருக்கிறதுக்கு கடத்தின் போல அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை கொல்வதற்காக கடத்தி கொண்டு போகிறேன்னு சொல்றான். இல்ல வரப்போறது பக்தன், அதனால நீ என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் இதுதான் தேவர்கள் கிட்ட இருக்கிற சிறப்பு. ஒரு பக்தர்களோ பகவானோ ஏதாவது சொன்னா தேவர்கள் கேட்டுப்பாங்க, அசுரர்கள் கேட்காதுங்க. இந்திரதேவன் கேட்டுக்கிறார். சரி, ஒப்படைக்கிறேன், உங்களுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன். குரு இல்லையா அவர்? நாரத முனிவர் சொல்றத கேட்கிறார். அதனால கயாத்துவை நாரத முனிவரிடம் ஒப்படைக்கிறார். பகவானுடைய எண்ணமும் பக்தனுடைய எண்ணமும் ஒண்ணுதான். பகவானுடைய ஏற்பாட்டை நடத்தி செல்பவர் பக்தர். இங்கு வரக்கூடிய இந்த குழந்தையை பக்தனாக்க வேண்டிய பொறுப்பு நாரத முனிவருக்கு. ஏன்னா அதற்குரிய புண்ணியத்தை பிரகலாத் மகாராஜர் முன்னாடி பண்ணிட்டார். இதே நரசிம்ம சதுர்தசி அன்று நரசிம்மர் கோயில்ல போய் பிரகலாத் மகாராஜர் ஒரு விலை மாதுவுடன் போய் தங்குறார். அவர் பக்தன் அல்ல, போன பிறவில. பிரகலாதர் பக்தன் கிடையாது, அதுக்கு முன் பிறவில. அவர் ஒரு விலை மாதுவுடன் போய் ஒரு நரசிம்மர் கோயில்ல, அப்ப நீங்க கேட்கலாம், நரசிம்மர் இப்பதானே வரப்போறாரு, அப்போ வந்தார். நரசிம்மர் எப்பவுமே இருப்பார், எங்கும் இருப்பவர், எப்பவும் இருப்பவர், நித்தியமானவர். நமக்கு அந்த இரண்யகசிப்புக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப நரசிம்மர் கோயில்ல போயிட்டு நரசிம்ம சதுர்தசி அன்று தங்கலாம், அவளை விலை மாதுவை கொண்டு போய் தங்கி இன்புற்று இருக்கலாம்னு போறார். அப்படி போகும்போது அந்த கோயில்லாம் பழடைஞ்சு இருந்தது. அதை சுத்தம் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு காட்டுக்குள்ள இருந்தது. அந்த கோயிலை அவர் சுத்தம் பண்றார். கோயிலை சுத்தம் பண்றது மிகப்பெரிய புண்ணியம். கோயிலை சுத்தம் பண்றார், பக்தி புண்ணியம். நான் சொல்றது பௌதிக புண்ணியம் இல்ல, பக்தி புண்ணியம். கோயிலை சுத்தம் பண்றார். அப்புறம் அவளோட இன்புற்று இருக்கலாம் நினைக்கும் போது அவளோட வாக்குவாதம் வருது, சண்டை தான் நடக்குது. அவள் நிறைய பணம் கேட்கிறா, அவ்வளவு பணம் இல்லை. ஆனால் அந்த சண்டையில அவ சண்டை போட்டுட்டு அவ போயிடுறா, நான் வரமாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு. இது நாள் முழுக்க சண்டை நடந்தது. இரவு முழுக்க இந்த துன்பத்துல அவன் தூங்கல. இப்ப நரசிம்ம சாப்பிடல, தூங்கல. நரசிம்ம சதுர்தசி அன்று விரதம் இருந்தால் என்ன பலன்? அடுத்த பிறவி பிரகலாதனாக பிறக்க கூடும். அவர் சேவை செஞ்சார், பகவான் கோயில்ல தங்கினார், அந்தனுடைய புண்ணியம் அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது. நிறைய புண்ணியம் கூட செஞ்சிருக்கலாம். அதனுடைய பலனாக நாரதர் அவருடைய குருவாக அமைகிறார். குரு அவர் பார்க்கவே இல்லை, வயிற்றுல இருக்கும்போது கேட்டது மட்டும்தான். இத்தகைய சக்தி வாய்ந்த குரு நாரதர் மிக சக்தி வாய்ந்த குரு. எவ்வளவு ஏத்த முடியுமோ அவ்வளவு ஏத்திட்டார். அதனாலதான் கர்ப்பிணி பெண்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது, நீங்கள் கர்ப்பத்தில் முக்கியமாக பக்தி தொண்டு செய்ய வேண்டும்னு. அப்ப அந்த குழந்தைக்கு முழுக்க முழுக்க சக்தி கிடைக்கும். ஏன்னா வயிற்றுல எப்ப குழந்தை வந்துருதோ அப்பவே அது ஜீவராசி. அதுக்கு குழந்தை எப்படி கத்துக்கும், எப்படி பேசும் அப்படின்லாம் கேட்கறாங்க. இத விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து நிரூபித்த உண்மை. இதுல சந்தேகமே கிடையாது, நிரூபித்திருக்கிறாங்க. வயிற்றுல நீங்க வச்சிருக்கும் போது நீங்கள் எதை கேட்டீர்களோ, எதை நினைத்தீர்களோ அதன் பிரகாரம் அந்த குழந்தைகள் வரலாம். இது பெரும்பாலும் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம். அப்ப வயிற்றுலேயே நாரத முனிவர் பிரகலாதனுக்கு தீட்சை கொடுத்துட்டார். எப்போதும் சதா சர்வகாலமும் சதா சர்வ நேரமும் நீ பகவானையே தியானித்திருப்பாயாக, பகவானையே நினைத்து கொண்டிருப்பாயாகன்னு சொல்லியாச்சு. அதனால அவர் எப்போதும் ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை அவர் கொடுத்து அவர் எப்போதும் ஓம் நமோ நாராயணாய சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதன் பிறகு இங்கு இரண்யகசிபு வெற்றி பெறுகிறான், தவத்துல வெற்றி பெறுகிறான், உலகத்தையும் மீண்டும் கைப்பற்றுகிறான். இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இன்னைக்கு காலையில பெங்காலி வகுப்புல கேட்டேன். தேவர்களுக்கும் பகவானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, முக்கியமான வித்தியாசம். தேவர்கள் கிட்ட போய் என்ன வரம் கேட்டாலும் அவங்க கொடுத்துருவாங்க. அதனாலதான் மக்கள் சிற்றறிவு படைத்தவர்கள். சுலபமாவும் காரியம் நடக்கும். கிருஷ்ணர்கிட்ட அவர் யோசிப்பார், தரவும் மாட்டார். இங்கு பிரம்மதேவன் யோசிக்கல, கேட்டதை கொடுத்துட்டார், தவம் பண்ணிட்டான், கொடுத்துட்டார்.
அதே போல நீங்க சிவபெருமானை பார்த்தீங்கன்னா கூட அந்த பஸ்மாசுரனுக்கு வந்து யார் தலை மேல கை வச்சினாலும் அவங்க வந்து எரிந்து போகணுன்ற ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. இப்ப இந்த 2 சூழ்நிலையிலும் விஷ்ணு வர வேண்டியதா போச்சு. அங்கு பஸ்மாசுரனை அழிக்க பகவான் வந்து ஒரு பிரம்மச்சாரியாகவும் இல்ல மோகினியாகவும் அவதாரம் எடுத்து பஸ்மாசுரனை அழிச்சார். இங்கு பிரம்மதேவன் கொடுத்த வரத்துக்கு நரசிம்மர் வர்றார். தேவி தேவர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பகவான் வந்து நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டார். உனக்கு அது நன்மை புரிந்தால் அதை கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். சில நேரத்துல இருக்கிறதெல்லாம் கூட எடுத்துடுவார். அது உனக்கு நன்மையா இருக்கும். இப்ப புரியாது. பல நேரங்கள்ல நமக்கு புரியவே புரியாது அவர் என்ன பண்றாருன்னே. அது பல நாள் கழிச்சு பல வருடங்கள் கழிச்சுதான் புரியும் சில நேரங்கள்ல. அதனால பொறுமையா இருக்கணும். பகவானிடம் சரணடைந்த பக்தர்கள் பௌதிகமாவே ஒண்ணு கேட்டீங்கன்னா கூட பொறுமையா இருக்கணும். பொறுமையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவருடைய திட்டத்துல நாம வந்து போய் 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 கலைக்க கூடாது. இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம அவருக்கு வந்து ஆர்டர் கொடுக்க கூடாது. அப்படிதான் நம்ம பொதுவாவே பண்றோம். இதை காப்பாத்து, அதை காப்பாத்து, இதை பண்ணு, அதை பண்ணு. ஆனா உண்மையா நம்ம இந்த அறிவை ஞானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் நம்ம ஒரு முறை சரணம்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஏற்பாடு பண்ணுவார். சரணம், சரணாகதி எடுக்கணும். நரசிம்மதிம் சரணம் பிரபத்தே தினமும் பாடணும். நரசிம்மதிம் சரணம் பிரபத்தே. நான் ஏதோ லூசு மாதிரி வளர்றேன் பகவானே, உனக்கு எல்லாம் தெரியும், நீ பார்த்து செய். கடைசியில் அதை சொல்லிடுவோம். ஏன்னா அவருடைய ஏற்பாடு மிக சிறந்த ஏற்பாடா இருக்கும். இரண்யகசிபு முட்டாள் மாதிரி வரத்தை வாங்கிட்டான். வாங்கிட்டு இப்ப வந்து சிங்கம் விளையாட விடுது. தான் பிடித்த மிருகத்தை சிங்கம் விளையாட விடும். இப்ப விளையாடுது. இரண்யகசிபு விளையாடுறார். உலகத்தையும் கைப்பற்றிட்டு எல்லா தேவி தேவர்களையும் வேலைக்காரனா வச்சுக்கிட்டார். இந்திரன் போயிட்டு குதிரைங்களை சமாளிக்கணுமா. குதிரைங்களுக்கு புல்லு போடுறது அந்த மாதிரி பண்றது. சரியா? இந்த காற்று வீசணும்னா இரண்யகசிபு கேட்டுன்னு தான் வீசணும். அப்புறம் லோகத்துல உலகத்திலயும் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்டு எல்லா கோயிலையும் இரண்யகசிபு தான். இன்னைக்கு வகுப்புல அந்த மகாராஜ் சொன்னாரு, கிளாஸ் கொடுத்துனே இருக்கிறார். அப்ப என்ன சொன்னாரு, போலோ இரண்யகசிபு மகாராஜுக்கு எல்லா மக்களும் அதை மறந்து போயிட்டு ஜே அப்படின்றதுக்கு இரண்யகசிபுக்கு ஜே போடுறாங்க உலகமே. கட்டாயத்துல எல்லாரும் இரண்யாய நமகன்னு தான் சொல்லணும். இரண்யகசிபுவே நமகன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையே மாத்தி வச்சிருக்கான். இந்த காத்து வீசணும்னாலும் இரண்யகசிபு காத்து நான் வீசட்டமான்னு கேட்போமா. அது மாதிரி அக்னி, அது மாதிரி ஒரு இந்த நவ கிரகங்கள்ல ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் சனி. அன்னைக்கு கூட சொன்னார் இல்லையா வகுப்புல, சனி வந்து சனியை போய் ரொம்ப ரொம்ப கட்டி பிடிச்ச கூடாது, சனி பகவான் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொன்னாரு. தெரியாம மக்கள் சனி பிடிச்சிருக்கும் போது சனி பகவானை போய் நல்லா போய் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு வருவாங்க. சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, சனி பிடிச்சிருக்கும் போது கருப்பு கலரு ப்ளூ கலர் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த இரண்யகசிபுக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல. வந்து என்னுடைய என்கிட்ட வந்து பர்சனலா வந்து எனக்கு நீ காலை பிடிச்சி விடணும், கையை பிடிச்சி விடணும், அந்த வேலைக்காரன் வேலை நீ செய்யணும் அப்படின்னு சனியை வச்சிருக்காரு. அது ரொம்ப சௌகரியம். சனி பார்க்க பார்க்க கெடுநாள் கிட்ட வந்துடும். சனி நல்லா பார்த்துச்சுன்னா கெட்டது ரொம்ப வேகமா நடக்கும். அதை வந்து இரண்யகசிபு செஞ்சுக்கணும். சரி, அவன் நினைக்கிறான் இந்த தேவி தேவர்கள்லாம் என்னுடைய சேவகர்கள்னு. ஆனால் அந்த சேவகர்களுக்கும் அது முடிவு வந்துடும், சீக்கிரம் முடிவு வந்துரும்ன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ பிரகலாத் மகாராஜர் பிறந்துட்டார். இரண்யகசிபு உலகத்தை தன் உலகத்தையும் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறான். எங்க இருந்து? சொர்க்கலோகத்துல இருந்து பாதாள லோகம் வரைக்கும் எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் இரண்யகசிபு. வெறும் பூலோகத்துக்கு மட்டும் அரசனா இருந்தவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இது பூலோகம் மட்டும் இல்ல, 8 திக்கும் மேல சத்தியலோகம் தவிர, சத்தியலோகம், ஜனலோகம், தப்பலோகம் தவிர மீதி எல்லா லோகங்களும் இரண்யகசிபுனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதனால இரண்யகசிபு என்னை விட யாருன்னா சந்தோஷமா இருக்க முடியுமான்னு நினைக்கிறான். அங்கதான் வருது பிரச்சனையே.
மகனால. சொந்த மகனே பிரச்சனை. உலகமே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள. ஆனா மகன் கட்டுப்பாட்டுல இல்ல. அது குழந்தை. அது கூட ஆசையா கூப்பிடுறான். பிரலாத், வாப்பா, உக்காருப்பா. குருக்குள் போனியே, என்ன பாடம் கத்துக்கின? என்ன பாடம் கத்துக்கின? எப்பொழுதும் அரிஸ்மரணத்துல இருக்கணும்ன்ற பாடத்தை கத்துக்கினேன். இப்ப முதல் முறை குழந்தை அதை சொன்னப்ப அவனுக்கு கோபம் வரலையாம். இரண்யகசிபு கோபம் வரல. வித்தியாசமா இருந்தது. இந்த பாடத்தை நீ எங்க கத்துக்கின? குழந்தை இல்ல. அதனால யாருன்னா இந்த வைஷ்ணவர்கள் எனக்கு எதிரிகள் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால குருக்குள்ள முதல்ல செக்யூரிட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. செக்யூரிட்டி போட்ட உடனே அடுத்த முறை குழந்தைய சந்திக்கும் போது, பிரலாத், என்ன பாடம் படிச்ச? 2வது முறையும் பிரலாதன் சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம் செய்யணும் கிருஷ்ணருக்கு, விஷ்ணுவுக்குன்னு சொல்லும்போது அப்பவும் கோபம் வரலையாம் இரண்யகசிபுக்கு. இதுக்கு காரணம் இந்த குழந்தைக்கு அங்க யாரோ சொல்லி அந்த டீச்சர்ஸ் 2 பேர் வச்சிருக்காங்க பாருங்க, சுக்கராச்சாரியாருடைய மாணவர்கள், சிஷ்யர்கள், சண்ட அமர்காண்ட். இவர்களுடைய தவறுன்னு சொல்லிட்டு அவர்களை கூப்பிட்டு நல்ல கொல்லவே போறான் அவர்களை. அவர்கள் சொன்னாங்க, கண்டிப்பா நாங்கள் உங்களுடைய முழு அடிமைகள், நாங்க இந்த செய்யவே மாட்டோம், இது ஏதோ சதி நடக்கிறது, எங்களை நம்புங்கள்னு சொல்றாங்க. அது இல்லாம பிரலாத் மகாராஜரும் சொல்றாரு, இவங்க எனக்கு சொல்லி தரலன்ட்டு. அப்பவும் விடுறான். அப்புறம் 3வது முறையாக கேள்வி கேட்கும்போது, எப்பொழுதும் அரியை நினைக்க வேண்டும். இந்த உலகத்து மக்கள் மென்றதையே மென்று கொண்டிருக்கிறார்கள். சர்வன சர்வினானாம், பகவானை நினைக்கணும், விஷ்ணுவை எப்பொழுதும் நினைக்கணும்னு சொல்லும் போதுதான் கோபம் பயங்கரமா வருது. இதற்கு யாரும் காரணம் இல்லை. இந்த குழந்தை இயல்பாகவே விஷ்ணு பக்தன்றதை புரிஞ்ச பிறகு இதுக்கு வேற வழியே இல்லை, இவனை கொன்று விட வேண்டும். ஏன்னா பிரகலாதனுடைய சக்தி உறுதி ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அப்ப இரண்யகசிபு கொல்லணும்னு திட்டம் போடுறான். எல்லா வகையான விஷம் பாம்புகளுக்கு நடுவுல விட்டது ஃபர்ஸ்ட். ஆயுதங்களை வச்சு கொல்ல பார்த்தது 2வது. யானையை விட்டு மிதிக்க பார்த்தது. மலை மேல இருந்து தூக்கி போட்டது. நெருப்புல அவங்களுடைய தங்கச்சியோட நெருப்புல உட்கார வச்சது. இந்த மாதிரி பல விதங்கள்ல முயற்சி பண்ணும்போது பிரகலாதரை ஒண்ணுமே பண்ண முடியல. இது எல்லாருக்குமே தெரியும், கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல இருக்கிற சிறப்பு வாய்ந்த விஷயங்களை மட்டும் இன்னைக்கு நாம நோட் பண்ண போறோம். அப்ப இரண்யகசிபுக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் இவ்வளோ பலசாலி, இவ்வளோ இப்ப இது குழந்தை 5 வயசுதான், ஒன்னும் உடல்ல கூட சக்தி ஒண்ணும் காணும். இதுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வருது? நான் இவ்வளவு பெரிய அசுரன், எனக்கு சக்தி இருக்கிறது நியாயம். இது ஒரு குழந்தை, இதுக்கு எப்படி இப்படி சக்தி வருது என்ற ஒரு கேள்வி வருது. பிரகலாதன் இரண்யகசிபுக்கு பேசுற நிறைய இடத்துல சொல்றா, பகவானை தான் நினைக்கணும். இந்த சக்தி உனக்கு எப்படி இப்படி சக்தி வருதுன்னு கேட்கும்போது, உங்களுக்கு எது எங்க இருந்து சக்தி கிடைக்குதோ அதே இடத்துல இருந்தா எனக்கும் சக்தி கிடைக்குது. உங்களுக்கு எங்க சக்தி கிடைக்குதோ அதே இடம் தான் எனக்கும் சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்படி வீணாக உங்களுடைய நாமத்தை சொல்ல வைக்காதீங்கன்னு. பகவான் ஹரிதான் முழுமுதற் கடவுள், அதை புரிந்து கொள்ளுங்கள். தந்தையே அதை புரிந்து கொள்ளுங்கள். நீ எப்படி சாகாம இருக்கிற அப்படின்னும் போது, நான் சதா சர்வ நேரமும் பாம்பை விட்டப்ப நான் அனந்த சேஷனை நினைச்சிட்டேன். பகவான் அனந்தரனுடைய படுக்கையில பகவான் படுத்திருக்கிறார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் விஷம் குடிக்கும் போது அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு குடிச்சான், அது பிரசாதம் ஆயி போச்சு. அப்ப ஒவ்வொரு ஜீவன்லயும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். யானை விட்டு மெரிக்க வைக்கும் போது பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார்னு நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் பகவானை தான் நினைக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அவனுடைய விருப்பம் தான். அவன் என்னை கொல்றதா வச்சுக்கிறதான்றத அவன் முடிவு பண்ணணும். அவன் என்னை கொல்லணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது. அவன் என்னை காப்பாத்தணும்னு நினைச்சா யாராலையும் சாகடிக்க முடியாது. அதனால நான் முழுசா அவனை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கோபம் வருது.
அப்பதான் கேட்கறான் எல்லா இடத்துலயும், இவன் கடவுள், நீ கடவுள் கடவுள் ஹரி எங்க இருக்கிறான்? இந்த தூண்ல இருக்கிறானா? தூண்ல இருக்கிறானான்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துடுறார் தூண்ல பகவான் வந்தத. ஏன்னா பக்தர்கள் எப்பொழுதும் எங்கேயும் பகவானை தான் பாக்குறாங்க. எல்லா செயல்களிலும் பகவானுடைய செயலை தான் பாக்குறாங்க. இததான் நம்ம கத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில துன்பம் வரும்போது நமக்கு வந்து இவங்க தான் துன்பம் தராங்க, இந்த விஷயம் எனக்கு துன்பம் தருது, என்னுடைய கர்ம வினை எனக்கு துன்பம் தருது. ஆனா அல்டிமேட்டா துன்பத்தை தர்றது கடவுள் தான், கிருஷ்ணர் தான். துன்பத்தை கூட நான் உன்னுடைய செயலா நாம எப்ப பாக்குறனோ அப்போ வந்து அந்த பக்தன் முழுமை பெற்று விட்டான்னு அர்த்தம். இந்த துன்பம் என் கர்ம வினையினால வர்றதுன்றது வந்து ஒரு அடிப்படை புரிதல். மிகப்பெரிய புரிதல் என்னன்னா, துன்பத்தை கொடுக்கறதும் கடவுள் கிருஷ்ணர் தான். அப்ப துன்பத்தையும் உன்னுடைய கருணையாக ஒரு பக்தன், அவனுடைய கருணையாக பக்தன் பார்க்கும்போது அவன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பக்தனா மாறிடுறான். பிரகலாத் மகாராஜர் வந்து துன்பத்தே வந்து இது ஏற்பாடு, பகவானுடைய ஏற்பாடு அப்படின்னு முழு சரணடைந்த பக்தன். எல்லா நிலையிலும், எந்த நிலையிலும் உன்னுடைய நாமத்தை தவிர, நாமத்தை சொல்றதை தவிர வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன். நல்ல இடைவிடாம நாம ஜெபம் பண்றார். நாமெல்லாம் இடைவிடாம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் நம்முடைய உண்மையான தொழிலாக இருக்க வேண்டும், நம்முடைய மூச்சாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தணும். பிரபுபாதர் வந்து ஜபம் எப்படி பண்ணணும்? 16 மாலைகள். 16 மாலைகள் குறைந்தபட்சம். தீட்சை எடுக்கும் போதே என்ன சொல்லணும்? 16 மாலைகள் குறைந்தபட்சம். அப்ப மத்த நேரங்கள்லாம் இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பகவானுடைய ஸ்மரணம், பகவானுடைய நாமத்தை நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அது 16 மாலைகள் பண்ணிட்டு தூக்கி போடுறது இல்ல, ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பழக்கத்தை கொண்டாடணும் நம்ம. அப்பதான் நம்ம வந்து பிரகலாதன் மாதிரி ஆக முடியும். நாம பிரகலாதன் மாதிரி ஆக முடியாதுன்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல. நம்ம முயற்சி செய்யலாம், கண்டிப்பாக முயற்சி செய்யணும். கண்டிப்பா நம்ம வந்து அவர் சொன்ன நவவித பக்திகளை செய்ய வேண்டும். பிரகலாத் மகாராஜ் தான் சொல்றார், சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். அவர் சொன்ன பாதையை நான் பிரபுபாதர் புக் எழுதியிருக்கிறார், பிரகலாத் மகாராஜரின் போதனைகள்னு. அது நமக்கு ரொம்ப முக்கியம். பிரகலாத் மகாராஜர் நிறைய இரண்யகசிபுக்கு சொல்ற மாதிரி சொல்றாரு, நமக்கும் சொல்றாரு. மெல்லதையே மென்னின்னு இருக்காதீங்க. பக்தி என்பது வியாபாரம் இல்லை. நான் இதை கொடுக்குறேன், நீ எனக்கு அதை கொடு. நான் வியாபாரி இல்லை நரசிம்மரே அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த முழு புரிதலோட நம்ம தூய பக்தி செய்ய வேண்டும். அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறது. பிரகலாத் மகாராஜருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறது முழு தூய்மையோட உன்னை உன்னை நேசிப்பது மட்டும்தான் என்னுடைய கடமை, மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ, அவ்வளவுதான். உன்னை இடைவிடாது தியானம் பண்றதுதான் அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஸ்மரணத்துக்கு அதிகாரி யாருன்னா பிரகலாத் மகாராஜர் தான். பிரகலாத் மகாராஜருடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான விஷயம், கோயில் கிடையாது, சத்சங்கம் கிடையாது, தாம் கிடையாது, புக்கு கிடையாது, பிரபுபாதர் கிடையாது, கீர்த்தன் கிடையாது, சங்கீர்த்தன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எத்தனை பிரசாதம் கூட கிடையாது. பிரகலாத் மகாராஜருடைய வாழ்க்கையில இது எதுவுமே இல்லை. அது பார்க்கணும். இது எதுவுமே இல்லாம வயிற்றுல இருந்தப்போ சிரவணம் பண்ணார், அவ்வளவுதான். அதுதான் அவருடைய சத்சங்கம். அதை வைத்து கொண்டு இவ்வளவு பெரிய பக்தரா மாறினார் அவர். பகவான் கிட்ட அவர் இது இரண்யகசிபு வதம் பார்க்கலாம். அப்ப இரண்யகசிபு கிட்ட பயப்படல, உலகமே பயப்படுது. தேவி தேவர்கள்லாம் பயப்படுறாங்க, சனி பகவான் பயப்படுறாரு. சனி பகவான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனா அவர் பார்த்தா எல்லாரும் போயிடுவாங்க, துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். சனியை கொண்டுதான் பகவான் வந்து எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்கிறார். அவரே பயப்படுறாரு, எனக்கு சனி பிடிச்சிச்சா? சனிக்கே சனி பிடிச்சிருக்கு. தேவி தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டம். என்னடா அது, கை கட்டி வேலை செய்யறாங்க, தொழிலாளிகள் போல, கூலி ஆட்கள் போல. பிரகலாத் பயப்படல. பக்தன் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த பக்தன் பயப்படல. ஏன்னா என்னை காப்பவன் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்?
நான் எதற்குமே பயப்படும். இது மிக சிறப்பான ஒரு குணம். பக்தர்களுடைய பயமின்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் எதுக்கு பயப்படுத்தாது. பக்தியை தூய முறையில பண்ணும்போது பயம் வரக்கூடாது. நம்ம பயப்படுறோம்னா நமக்கு பௌதிக இச்சை, பௌதிக ஆசைகள் இருக்கு. ஐயோ இது கிடைக்காதோ, அது கிடைக்காதோ, இது விட்டுருவோமோ, அதை விட்டுருவோமோ, இது இல்லாம போயிடுமோ அப்படின்னு இன்செக்யூரிட்டி இருக்கு. நமக்கு பாதுகாப்பின்மை இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க பாதுகாப்போட வாழ்ந்தவர் பிரகலாத் மகாராஜர். எப்பொழுதும் பகவானுடைய பாதுகாப்பை உணர்ந்தவர். ஏன்னா அது உண்மையும் கூட. நாம எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் கூட வராரே பரமாத்மா. இதை நம்ம பக்கத்துக்கு பக்கம் பாகவதம்ல படிக்கிறோம். நான் என்ன ஜென்மம் எடுத்தாலும் கூட பரமாத்மா இருக்கிறார். அதனால பாதுகாப்பின்மையை நம்ம உணரக்கூடாது. பக்தர்கள் ஆயிட்ட பிறகு அவர் எப்போதும் அந்த பாதுகாப்பை நினைவாது கொள்ளணும். இப்ப கிளாஸ்ல கேட்கிறோம்ல, பகவான் என்னை காப்பாத்துவார் அப்படி. அவர் கூட தானே இருக்கிறாரு, கூடவே இருக்கிறார் என்ற உண்மையை மறக்கக்கூடாது. அட்லீஸ்ட் சரி, நமக்கு பயம் வருது, பாம்பு வரும், தேளு வரும், துன்பம் வரும், பிரச்சனைகள் வரும், நோய் வரும், மக்கள்லாம் நம்மளை துன்பம் கொடுக்கலாம், பல விதமான துன்பங்கள் எல்லாம் நாம இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல, எல்லாருக்கும் துன்பம் இருக்கிறது பக்தர்களே. ஒரு சின்ன பொண்ணு வந்து என்கிட்ட சொல்ற, மாதாஜி உனக்கு என்ன கஷ்டம், நீ என்ன கேக்குறியோ அதெல்லாம் நடக்குது, உனக்கு என்ன கஷ்டம்? அந்த குழந்தை ஏதோ வெளியே மேம்போக்கா என்ன பார்த்துட்டு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாது, என் நிலையில இருந்து பார்த்தாதான் உனக்கு எனக்கு என்ன கஷ்டம்னு உனக்கு புரியும். நான் சொல்லல, குழந்தைக்கு என்ன சொல்றது? பௌதிக வாழ்க்கையில யாருமே கஷ்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பிரச்சாரம் பண்றாங்களோ அவ்வளவு பேருடைய கஷ்டமும் அவங்க கிட்ட வருது. இது நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒண்ணு குரு கிட்ட போவாங்க, இல்ல பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கிட்ட வருவாங்க. அந்த மொத்த கஷ்டத்தை நாங்க சுமந்துதான் ஆகணும். அது தெரியல குழந்தைக்கு. நான் ஒண்ணும் சொல்ல. சரி உனக்கு தெரியாது, ஆமா. ஆனால் ஒரு இவ்வளவு கஷ்டத்தை சுமக்கிறதுக்கு சக்தியை கொடுத்துடுறாரு நரசிம்மர். சரி, நாங்க வந்து நிக்கிறோம், பட்டியலோட நின்ன காலையில போயிட்டு, மிகப்பெரிய பட்டியல். சுத்த பக்தியை பேச முடியுது, செயல்படுத்த முடியலையே நரசிம்மரை. பிரகலாத பத்தி பேச முடியுது, பிரகலாத் மாதிரி ஆக முடியல. பிரகலாதர் வந்து மிகப்பெரியவர், நாங்க தூசு. காப்பி கூட அடிக்க முடியல. சரி, அவர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்றோம், ஆனா உள்ள இறங்கவே இல்லை. இது என்னுடைய நிலை. ஆனால் என்றாவது ஒரு நாள் குரு பரம்பரையினுடைய கருணையினால தூய பக்தியை தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த நிலைக்கு நாம் போயே ஆக வேண்டும். அதற்கான ஒரு சின்ன சின்ன முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். தூய பக்தி தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். இரண்யகசிபு பிரகலாதனை கேட்கிறார், இங்க தூண்ல இருக்கிறானா நீ வணங்குற விஷ்ணு? ஆமா இருக்கிறார். அப்போ ஒரு சத்தம் வந்துதான் பாருங்களேன், மூ உலகமும் அதிர்ந்து போனதாம். அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான சத்தத்தை வெடித்து கொண்டு பகவான் வெளிப்படுகிறார். அது சொல்றாங்க, இரண்யகசிபு நரசிம்மர் முன்னாடி கொசு மாதிரி இருந்தான். ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இரண்யகசிபு வீரமாக சண்டை போட்டான். ஏன்னா அது பகவானுடைய விருப்பம். இரண்யகசிபு ஒரு பக்தன், பகவானோட சண்டை போடணும் அப்படின்றது பகவானுடைய சித்தம். அதனால அசுரனாக வந்து சண்டை போடுறான். இது நமக்கு தெரியும். ஜெய விஜயர்கள் தான் இரண்யகசிபு, இரண்யாக்ஷா. அப்போ அவன் கொசு மாதிரி இருந்தாலும் அவன் சண்டையிட்டான் பகவானோட. அப்போ பகவான் சொல்றார், என்னுடைய பக்தனாகிய பிரம்மதேவன் கொடுத்த வரத்தை நான் வந்து காக்கணும். இல்லைன்னா ஒரு செகண்ட் தும்சம் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் வந்து இரண்யகசிபு கூட கொஞ்சம் விளையாடுறாரு. இதெல்லாம் நீங்க நரசிம்ம படத்துல பார்த்திருக்கலாம். கொண்டு வந்து வாசப்படியில வைக்கிறார். அதனாலதான் வாசப்படி பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆகாயத்துல இல்லை, பூமியிலும் இல்லை, உள்ளவும் இல்லை, வெளியவும் இல்லை, மனிதனாகவும் இல்லை, மிருகமாகவும் இல்லை, எந்த ஒரு அஸ்திரங்களாலும் இல்லை, இந்த நகங்களால
அவனை கொன்று விடுகிறார். கொன்று வரக்கூடிய அந்த அசுரர்கள் எல்லாரையுமே கொல்லுகிறார். இங்கு இரண்யகசிபுவை கொல்றது வந்து எப்படின்னா, நம்முடைய இதயத்தில் இருக்கும் காம, குரோத, லோப, மோக, மத மாச்சரியங்களை கொள்கிறார். நாம நரசிம்மர் கிட்ட சரணடைஞ்சோம்னா உள்ள இருக்கிற அசுரர்கள், அசுர தன்மைகள், அசுரவதம்ன்றது அசுர தன்மையை எடுப்பார். இரண்யகசிபு வதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசுரர்கள்லாம் போனாங்க. இப்போ நரசிம்மர் கோபத்தை விடவே இல்லை. எல்லா தேவி தேவர்களுக்கும் விண்ணப்பம் வைக்கிறாங்க. யார் போய் அவரை சமாதானப்படுத்துறது? ஏன்னா அந்த கோபம் போல இன்னும் கோப கணைகள் பறக்குது எல்லா இடத்துலயும், தக 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 தகன்னு எரியுது. எல்லாரும் பயப்படுறாங்க. ஸ்ரீதேவியே பயப்படுறா. ஸ்ரீதேவியா பயப்படுறா. நான் இந்த மாதிரி என் கணவனை பார்த்ததே இல்லை நானு. ஏன்னா கணவன் எப்போதும் அன்பு கணவன். இப்போ கோப கணல்ல இருக்கிறாரு, எனக்கு பயமா இருக்கு, நான் போல அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீதேவி. அத மாதிரி மற்ற தேவர்கள்லாம் பயப்படுறாங்க. சிவபெருமான் பயப்படுறாரு, பிரம்மா பயப்படுறாரு, எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப சொல்றாங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். கணபதி புள்ளையாரப்பன் நான் போறேன்னு சொன்னாராம். சொல்லி அவர் வந்து அந்த அவருடைய எலி வாகனத்துல, மூஞ்சூர் வாகனத்துல போறாராம். நரசிம்மர் கிட்ட இருந்து வர அந்த கோப தீக்கணல் வந்து அந்த மூஞ்சூரை வந்து என்ன பண்ணிச்சான், உருண்டு கீழே விழுந்து ஓடி போயிடுச்சான். அதை பார்த்து நரசிம்மர் சிரிச்சார். ஆனா சிரிச்சாலும் அந்த கோபம் வந்து அந்த க்ஷணத்துல சிரிச்சார். ஆனா அப்புறமும் கோபம் சாந்தம் அடையலன்னு ஆச்சு. கணபதியும் பயந்து ஓடிடுறாரு. முயற்சி பண்றாரு அட்லீஸ்ட். இப்ப கணபதி எப்பொழுதும் பக்திக்கு இல்ல வியாபாரத்துக்கு வரக்கூடிய தடைகளை நீக்கிறதுனால பௌதிகவாதிகள் வந்து முதல் வணக்கம் பிள்ளையாருக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா? அதனால முதல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்கு. அப்போ கணபதியை வணங்குறதுக்கு காரணம் வியாபாரத்திலேயே பௌதிக விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை கணபதி எடுக்கிறார். எப்படி எடுக்கிறார்னா, அவர் எப்பொழுதும் நரசிம்மருடைய திருவடிகளை தன் தலையில் தாங்கி இருக்கிறார். இது வந்து பிரம்ம சமிதியில நம்ம படிக்கிறோம். அவர் ஆன்மீக உலகத்துல தும்பிக்கை ஆழ்வாராக இருக்கிறார். அதனால பௌதிகவாதிகளுக்கு அவர் வந்து பல விஷயங்களை தீர்த்து வைக்கிறதுல அவர் இறங்கிடுறார். ஆனா நமக்கு வந்து பிள்ளையாரப்பன் இல்லை, நமக்கு வந்து நரசிம்மர் தான். எந்த ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்திலும் சரி, முடிவிலும் சரி, நமக்கு வந்து நரசிம்மர் தான் நிற்கிறார். நம்முடைய இஸ்கான் இயக்கத்துல, நம்ம சம்பிரதாயத்துல, கௌடிய சம்பிரதாயத்துல நரசிம்மருக்கு ஒரு சிறப்பு இடம் இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து பக்திக்கு வரக்கூடிய தடைகளை நீக்குபவர். நிறைய அவதாரங்கள் இருக்கு. அம்சாவதாரம் இருக்கு, பரசுராமர் இருக்கிறாரு, நிறைய தத்தாத்திரேயர், கல்கி வரப்போறாரு, புத்தர், நிறைய அவதாரங்கள் பகவான் எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து நரசிம்மருக்கு சிறப்பான ஒரு வழிபாடு நம்ம பண்றோம்னா கௌடிய சம்பிரதாயத்துல, அதுக்கு காரணம் பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார். நம்ம ராதா மாதவருக்கு நல்ல சேவை பண்ணணும்னா பக்திக்கு வரக்கூடிய தடைகளை பகவான் நீக்கணும். அதனால்தான் இந்த பிரார்த்தனை. பக்தி வினோத் தாக்கூர் 8 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு முக்கியமானது, கண்டிய நரசிம்ம பதே மகிபோகனா நிரப்பத்தே நவதீபே ஜுகல பஜனா. நவதீபே ஜுகல பஜனான்னா நவதீபத்துல ராதா கிருஷ்ணர், ஜுகலன்னா ராதாவும் கிருஷ்ணரும், ஜுகல பஜனா 2 பேருக்கு. அந்த 2 பேர் ஜுகலன்னா ரெட்டைய 2 பேர். ஜுகல பஜனா, நான் ராதா கிருஷ்ணருக்கு பஜனை பண்ணணும்னா நீங்க தான் வந்து பய என் அரதர்ஷனே, இந்த பயத்துக்கு பயமாக இருக்கக்கூடியவரே நீங்கள் என் பயத்தை நீக்க வேண்டும். உங்க சேவையில நீங்க அந்த தடைகளை நீக்குனீங்கன்னா நான் வந்து ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியும். அது எப்போ நீங்க தயவை கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார் பக்தி வினோத் தாக்கூர். அதனால நாம வந்து நரசிம்மரை நம்ம பக்தியில வந்து தடையில்லாமல் போனோம்னா நரசிம்மர் தான். பலவிதமான இன்னல்களால அலைக்கழிக்கப்படுகிறோம். நம்முடைய மனம் வந்து அப்படி ஒரு நிலைத்து இல்லாம அலைக்கழிக்கப்படுகிறோம். அதெல்லாம் நீக்குபவர் வந்து நம்ம நரசிம்மர் தான். அவரை வந்து நம்ம சரணடைஞ்சு பக்திக்கு வர தடைகளை நீக்கணும். பக்தி விக்ன விநாச நரசிம்ம தேவிக்கு ஜெய் சொல்றோம். பக்திக்கு வர தடைகளை நீக்கணும்னா அவருடைய அருள் வேண்டும். அதனால அவரை நம்ம சரணடைய வேண்டும். மற்ற பௌதிக விஷயங்களுக்காக இல்லை. இப்ப இங்க வந்து
பெரும்பாலும் நிறைய பேர் வந்து நரசிம்மருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. அது நட்சத்திரம் அந்த திதி எல்லாம் சொல்லி எனக்காக வேண்டுங்க. சில பேர் இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, ஈத்துன்னு கிடக்குறாங்க, சீக்கிரமா சாகணும்னு வேண்டுங்க. இப்படி ஒருத்தர். நீங்க நீங்க வேண்டுனீங்க, அதனால தான் அவங்க சாவாம ஈத்துன்னு இருக்கிறாங்க. அதனால அவங்க சீக்கிரம் சாகணும்னு வேண்டுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடைவிடாமல் ஒரு அதுக்குன்னு வேற ஸ்கீம் வேற வச்சுட்டாங்க. 101, 51, 301, 1000 அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக இல்ல. அதெல்லாம் அது பக்தியினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வச்ச ஸ்கீம் அது. பக்தர்களுக்கானது கிடையாது. பகவானுக்கு என்னைக்கு நைவேத்தியம் பண்ணணும், என்னைக்கும் பூஜை பண்ணணும், எப்பவுமே அவரை சரணடையணும். எனக்கு வியாபாரத்துல நன்மை வேணும், என் புள்ள குட்டி பாஸ் ஆகணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்றது வந்து ஒரு ஒரு டெமிகார்டு மாதிரி ஆக்கிட்டோமே. மாயாப்பூர் நரசிம்ம தேவ ஒரு டெமிகார்டு மாதிரி ஆக்கிட்டாங்க மக்கள். போனா நான் தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இது கொடு, நான் மாங்காய் கொடுக்குறேன், அதை கொடு. இப்படி அது அவரை அவமதிப்பதாக இருக்கிறது. பக்தர்களே, அதை நம்ம செய்யவே கூடாது. ஏன் கஷ்டம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் இதை பண்றேன், அதை என்னைக்கும் பண்ணணும். நரசிம்மருக்கு எப்பொழுதும் செய்ய வேண்டும். பானகம் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஏகாதசி எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் பானகம் பண்ணி உன்னை திருப்திப்படுத்த, உனக்கு இது பிடிக்குமே, உன்னை நேசிக்கிறேன், அதுக்காக ஏதோ ஏதோ இது வேணும், அது வேணும், அது பண்றேன், இது பண்றேன், அப்படி வியாபாரமாக்க கூடாது. நரசிம்மர் இப்ப கோபத்துல இருக்கிறார். சரியான கோபம். யாரும் கிட்ட போல. பிரகலாதர் தைரியமா போறாரு. குழந்தை என்னைக்காவது தாயை பார்த்து பயப்படுமா? சிங்க குட்டி சிங்க தாயை பார்த்து, காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் சிங்கத்தை பார்த்து பயப்படும். ஆனா சிங்க குட்டி போய் ஏறி விளையாடும், மீசையை பிடிச்சி கிழிக்கும், இழுக்கும், அந்த முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கும், கடிக்கும். பிரகலாதர் பணியோட போய் நிக்கிறார். உடனே தூக்கிக்கிறாரு. பிரகலாதரை தொட்ட உடனே நரசிம்மருடைய கோவெல்லாம் அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளோ ஆசை. குழந்தையை தாய்ப்பசு குழந்தை கன்றுக்குட்டிய நக்கிற மாதிரி நக்குறாரு. அவ்வளோ ஆசை பிரகலாதனா. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய அவதாரம். அதனாலதான் நரசிம்மருக்கு அழகர்னே பேர் வந்தது. நரசிம்மர் அழகா? சிங்கமுகம் அழகமா? அழகர்னா அது கிருஷ்ணர் தான். கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். மன்மதன்கள்லாம் கிருஷ்ணருடைய அழகுக்கு தோத்துருவாங்க. காமதேவன்லாம் பிச்சை எடுக்கணும். அழகுன்னா அது கிருஷ்ணர் தான், ஷியாம சுந்தர் தான். ஆனா அழகர்ன்ற பேர் யாருக்கு வந்தது? நரசிம்மருக்கு தான். காட்டழகிய சிங்கர், அழகிய சிங்கர். இது சிங்கர் சிங்கர் அழகிய சிங்கர். அப்போ என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? நரசிம்மர் அழகு அழகாதான் பக்தர்கள் பாக்குறாங்க. நரசிம்மர் அழகான்னு பாத்தீங்கன்னா செயலை, உருவத்தை கொண்டு அல்ல, செயலை கொண்டு. தன் பக்தனுக்காக இவ்வளவு பெரிய அவதாரம் எடுத்தாரு, அதனால அவர் பேர் அழகர். பக்தன் அப்படியே கட்டி அணைக்கிறார். அப்ப பாருங்க, பிரலாத வரதனா இருந்தா நரசிம்மர் சூப்பர். இந்த உக்ர நரசிம்மர் எல்லாம் பயம். பிரலாத வரதன் அப்படி கொஞ்சிட்டு இருக்கிறாங்க பக்தனும் பகவானும். பகவான் கேக்குறாரு, பிரலாத் எதனா கேளு அப்படின்னு. இப்ப பிரலாத் மகாராஜர் ரொம்ப அழகான பிரார்த்தனை. பகவானே, நான் வியாபாரி இல்ல, என்ன நீ எப்படியும் காப்பாத்துற, நான் எதுக்கு வரம் கேட்கணும்? என்னுடைய தந்தையை மன்னிச்சிரு. அதெல்லாம் மன்னிச்சாச்சு. 7 தலைமுறை மன்னிப்பு கொடுத்தாச்சு. அப்ப அவர் சொல்றாரு, எதனா வரம் கொடுக்கணும்னா என் மனசுல ஆழமான ஆழ்ந்து உள்ள இருந்து என்னுடைய காம இச்சைகளை எடுத்துருங்க பகவானே. எதி தாசியமே காமான் வராம் ஸ்தம் வரதர்ஷப காமானாம் ஹிருதயம் அஷம் ரோகம் போது வரும். இந்த பிரார்த்தனையை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா சொல்லணும்னு பல வகுப்புகளை நான் சொல்லிட்டேன். 7:10:7 பாகவதம். இந்த பிரார்த்தனையை மனப்பாடம் பண்ணி சொல்லிடுங்க. ஆழமான மனசுல எனக்கு இருக்கிற காமங்களை எடுத்துருங்க பகவானேன்னு கேட்கணும். அதை அவர் கேட்கிறார். பிரகலாத் மகாராஜர் இதை கேட்க வேண்டிய தேவையில்லை, அவருக்கு இல்லை, எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லை.
அவரு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். பகவானே, உங்களால் நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன். எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்பொழுதும் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பக்தன் பகவான் நிலை ஸ்தாபனம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் ஆயிட்டா கணவன் மனைவி அவங்க பிரியறதே இல்லை. அந்த மாதிரி பகவானை சேர்ந்த பக்தன் பிரியறதுக்கு வாய்ப்பில்லை, துன்பத்துக்கும் வாய்ப்பில்லை. நான் சரியாயிட்டேன், என் வாழ்க்கை செட் ஆயிடுச்சு. நான் கவலைப்படுறதெல்லாம் உன்னுடைய பக்தி தோண்டு செய்யாமல் இருக்கும் அபக்தர்களை பத்தி தான் பகவானே. அவங்க எல்லாம் பக்தியே இல்லாம இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நான் பிரச்சாரம் செய்யணும்னு கேக்குறாரு பாருங்க. இதுதான் பக்தர்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நான் முன்னேறிட்டேன்னா போதும். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறோம். நான் மட்டும் சாமியை பார்த்தா போதும், மற்றவங்கள இப்படி இடிக்கணும். அது பெங்காலி ஸ்டைலு. இப்படி இடிச்சிடுவாங்க, இப்படித்தான் போவாங்க, இப்படி இடிப்பாங்க. நான் மட்டும் பார்த்தா போதும், எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். பிரகலாத் மகாராஜர் அப்படி இல்லை. அசுரர்களுக்கு எல்லாருக்குமே பக்தியை கொடுத்தாரு. எல்லாரும் பக்திக்கு வரணும்னு நினைச்சார். அதனால வரம் கேட்கிறாரு. நான் மற்றவர்களை பத்தி கவலைப்படுறேன், மற்றவங்க எல்லாம் கூட பக்தி எடுக்கணும். அதுக்காக நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் வரேன். அதே மனப்பாங்குல அவர் ராகவேந்திர சுவாமியா அவதரித்தார். தெரியுமான்னு தெரியல பக்தர்களுக்கு. ராகவேந்திர சுவாமி பிரகலாதருடைய அவதாரம். அவருடைய ராகவேந்திர சுவாமி பாருங்க, பக்தர்களுக்கு மக்களுக்கு பக்தியை பரப்பணும்ன்றதுதான் அவருடைய குறிக்கோளா இருந்தது. எல்லாரையும் கிருஷ்ண பக்தர் ஆக்கணும்ட்டு. சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலையில வாசுதேவ தத்தரா வர்றார் பாருங்க. இதுல பிரகலாத் மகாராஜருடைய கருணை அங்கிருந்து அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் பகவான் அடைஞ்ச பிறகு அப்படியே போய் நாங்க மட்டும் நல்லா இருக்கிறோம்ட்டு இருக்கிறது இல்ல, மற்றவர்களையும் அழைத்து கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சுயநலமா இருக்கிறதே இல்லை. நாரத முனி இங்கதான் சுத்தின்னு இருக்கிறார், எல்லாரையும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்ப பிரகலாத் மகாராஜர் வாசுதேவ தத்தரா சைத்தன்ய மகாபிரபு கிட்ட சொல்றாரு, பகவானே உலகத்துல இருக்கிற மக்களுடைய அனைத்து மக்களின் பாவங்களை எனக்கு கொடுத்துருங்க, அனைத்து மக்களின் பாவங்களை எனக்கு கொடுத்துட்டுங்க, அதையும் ஏற்றுக்கொண்டு நான் நரகத்துல போய் கஷ்டப்படுறேன், இவங்களெல்லாம் விடுவிச்சிருங்க. இப்படி வர யாருன்னா கேட்க முடியுமா? வாசுதேவ தத்தர் கேட்கிறார். உலக மக்களின் அனைத்து பாவங்களுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேன், எனக்கு கொடுங்க. நமக்கு பயமா இருக்கும், நம்ம பாவத்தினுடைய தண்டனையே அனுபவிக்க முடியாது, கிருஷ்ணா பார்த்து கொடுப்பான்னு கேக்குறோம். இவர் எல்லாத்தையும் கொடுங்க, நான் போய் நரகத்துல அனுபவிக்கிறேன், இவங்களெல்லாம் விடுதலை பண்ணிடுங்க. மகாபிரபு சொல்றார், அதுக்கு அவசியம் இல்லை, இவங்களெல்லாம் மன்னிக்கணும்ன்ற நான் மன்னிச்சிடுறேன், நீ ஏன் கஷ்டப்படணும், நீ என் பக்தன், நீ கஷ்டப்படுறத நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு பக்தன் தயாரா இருக்கிறார். மற்றவர்களையும் பக்தர்களை ஆக்கணும்ன்றதுக்கு பக்தன் தயாரா இருக்கலாம். இதை நம்ம பிரகலாத் மகாராஜருடைய வாழ்க்கையில இருந்து எல்லா அசுர குழந்தைங்களையும் பக்தன் ஆக்கிட்டார். அவருடைய பேரனும் பக்தன், மகன் பக்தன் ஆகல, அது சாய்ஸ்ல விட்டுட்டார். நீ ஆகலன்னா என்ன பண்ணுவார் அவர்? அவருடைய மகன் விரோச்சன் பக்தன் ஆகல, ஆனா பேரன் அவரை மாதிரி மகாஜன், முழு சரணாகதி எடுத்தவன் பலி மகாராஜன். ஆகையினால் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அனைவரையும், இப்பவும் அசுர குலத்துலதான் இருக்கிறாரோ, எங்க இருக்கிறாரோ இல்ல இப்ப ராகவேந்திரரா போனார், அப்புறமா வரப்போறாரோ, அனைவரையும் பக்தராக்கணும்ன்ற ஒரு வார்த்தை கேக்குறாரு நரசிம்மரை. நான் அவங்கள பத்தி மட்டும் கஷ்டப்படுறேன், என்னை பத்தி நான் கஷ்டப்படல. என்ன முட்டாள்களாகவும் மூடர்களாகவும் பக்தி இல்லாமல் இருக்கும் பாமர மக்களை பார்த்து நான் கஷ்டப்படுறேன் நரசிம்மரை, அவங்களை விடுவிக்கிறதுக்கு வழிகாட்டுங்கள்னு சொல்றாரு. இவ்வாறாக நாம் பார்க்கிறோம், பகவான் மிகப்பெரியவர், பக்தன் மிக மிக பெரியவர். பகவானுடைய கருணையை பார்க்கிறோம், பக்தனுடைய கருணையை பார்க்கிறோம். மிகப்பெரிய அசுரனை பார்த்தோம், எப்படி ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு பாக்குறோம், எப்படி எல்லாம் பௌதிகம் ஒருத்தரை கீழே தள்ளுது, ஆன்மீகம் ஒருத்தரை எவ்வளவு தூரம் பகவான் பக்கத்துல போய் நிறுத்தி வைக்குது. நீங்க பாருங்க, பகவானோட சேர்த்து பக்தனையும் கும்பிடுறோம் நாம இல்லையா? பகவானுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பிரகலாத் மகாராஜருக்கும் நடக்குது.
அதனால பக்தர்களா மாறிட்டோம்னா நமக்கு எந்த விஷயத்துக்கு எதுக்குமே கவலையே கிடையாது. அவ்வளவுதான். பகவான் பகவான் சந்தோஷமா இருப்பார். நம்மளும் சந்தோஷமா தான் இருக்க போறோம். இந்த நம்பிக்கையை நாம் வளர்க்கணும். ரொம்ப கஷ்டம். மாயை அடிக்குது. திரும்ப திரும்ப இரண்யகசிபு அடிச்ச மாதிரி. நம்ம பல நேரங்கள்ல இரண்யகசிபா தான் இருக்கிறோம். சில நேரங்கள்ல பிரகலாத் மகாராஜ் மாதிரி. இந்த வகுப்பு முடிஞ்சு இல்ல மார்னிங் ப்ரோக்ராம் முடிஞ்சு கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே இரண்யகசிபு ஆயிடுறோம். கோயில்ல இருக்கும்போது பிரகலாத், வெளியே வந்த உடனே இரண்யகசிபு. அந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதும் பிரகலாதருடைய மனப்பாங்கை கொண்டு வாழ்வோமாக. எப்பொழுதும் நரசிம்மரை சரணடைவோமாகன்னு சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் பானகம் வைங்க நரசிம்மருக்கு. எவ்வளவு முடியுதோ அவ்வளோ ஜபம் பண்ணுங்க. நரசிம்மரை நினைத்து கொள்ளுங்கள். மாலை நேரம் கீர்த்தனம் அபிஷேகம்லாம் உங்களுக்கு ஆன்லைன்ல மாயப்பூர்ல இருந்து வரும். நம்முடைய இஸ்கான்ல மிக சிறப்பு வாய்ந்த நரசிம்மர் உங்களுக்கு தெரியும். அந்த புத்தகம்லாம் இருக்கு, படிச்சிருப்பீங்க. அதனால அந்த லீலைகள்லாம் நான் தொடல. நரசிம்மர் இங்க நிறைய அற்புதமான அற்புதங்களை நினைத்து நான் இருக்கிறேன் அப்படின்றத காட்டுறார். அதனால இஸ்கான் இயக்கத்துல இங்க இருக்கிற நரசிம்மர் நான் நரசிம்மரை பார்க்கறதுக்கு தான் முதல்ல மாயப்பூருக்கே வந்தேன். அவரு கேட்டவரம் தருவார் அப்படின்னு ஒரு உள் நோக்கத்தோட வந்தேன். ஆனா தூய பக்தி தான் கேட்கணும் அப்படின்ற அறிவு படிப்படியா வளர்கிறது. அது இங்க நரசிம்மர் இருக்கிறார். இன்னொரு இடம் ஜெர்மன்ல இருக்கிறார். பிரகலாத வரதனாக ஜெர்மன் நாட்டுல சுவிஸ் பக்தர்களுடைய கருணையில நான் அந்த நரசிம்மரை நான் தரிசித்தேன். ரொம்ப ரொம்ப நாள் ஆசையா இருந்தது அது. பிரான்ஸ்ல இருந்தப்போ ஜெர்மன்ல போய் அவரை நான் தரிசனம் பண்ணேன். இந்த 2 நரசிம்மர்கள் நம்ம இஸ்கான் நரசிம்மர்கள். மற்றவங்க எல்லாம் பானகர் நரசிம்மர் இருக்கிறார், அகோபில நரசிம்மர் இருக்கிறார், நாமக்கல் நரசிம்மர் இருக்கிறார், பரிக்கல்னு ஒரு இடத்துல நரசிம்மர் இருக்கிறார். எல்லாம் ரொம்ப அழகு. காற்றழகிய சிங்கர் இருக்கிறார் ஸ்ரீரங்கத்துல. அப்புறம் எங்க ஊர் பக்கத்துல சோளிங்கர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அப்புறம் சிங்கரி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல. அது ஒரு 1000 வருடத்து நரசிம்மர், ரொம்ப அழகானவர். லக்ஷ்மி நரசிம்மர், சாந்த நரசிம்மர், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ரூபம். ஆந்திரால இப்ப எங்க போனீங்கன்னாலும் நரசிம்மர் தான். ஆந்திராக்கு போனீங்கன்னா எங்க போனீங்கன்னாலும் நரசிம்மர் தான். அதுல ஒரு பிரசித்தமான நரசிம்மர் அங்கேயே அவருக்கு மூச்சு விடுறாராம். அவர் தொடரலாம். நீங்க தோடும்போது நான் ஒரு மனிதர்களை தொடர மாதிரி ஒரு ஃபீலிங் வருதான். அவர் அப்படி ஒரு ஒரு அதிசயமான நரசிம்மர். நான் போனதுல யூடியூப்ல இங்க பார்த்தேன். அப்புறம் ஒரு நரசிம்மர் இருக்கிறார், ஜல நரசிம்மர்னு சொல்லிட்டு. அந்த நரசிம்மர் பொதுவாக யாரும் பொதுமக்கள்லாம் தொடறதுக்கோ நைவேத்தியம் பண்றதுக்கோ அபிஷேகம் பண்றதுக்கோ விட மாட்டாங்க. இந்த நரசிம்மர் மட்டும் விடுவாங்க. எப்படின்னா, அது ஒரு குகையில இருக்கிறார். ஜல நரசிம்மர் ஒரு குகையில இருக்கிறார். அந்த குகைக்குள்ள இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கும். முழுக மாட்டோம். அதனால நம்ம நடந்து தண்ணியில குளிச்சு அங்கே அந்த தண்ணியில முக்கு எடுத்துடணும்னு சொல்லுவாங்க. எடுத்துட்டு போனதுனால அங்க அந்த நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ண விடுவாங்க. அவரு சுயம்பு. பீதர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. நான் வாழ்க்கையில ஒரு முறை போயிட்டு வந்தேன் இந்த கோயிலுக்கு. இப்போ சிறப்பு வாய்ந்த நிறைய நரசிம்மர் கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டிலயும் ஆந்திராலையும் இருக்கு. வடநாட்டுல நிறைய நரசிம்மர் கோயில் கிடையாது. இங்க மாயாப்பூர்ல இருக்கிறார். அவரு சுயம்பு நரசிம்மர். நரசிம்ம பள்ளின்னு பேரு. மற்றபடி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வட இந்தியால நரசிம்மர் கோயில் கிடையாது. ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலையும் தான் நிறைய இருக்கிறார். அதனால எப்பெல்லாம் முடியுதோ அவரிடம் போய் நமக்கு பக்திக்கு வரக்கூடிய தடைகளை நீக்குமாறு பிரார்த்திக்கலாம். அவரை எளிமையா நம்ம திருப்திப்படுத்தி விடலாம். பணம் கொடுத்தா மகிழ்ந்துருவார். பகவானை திருப்திப்படுத்துதல் ரொம்ப எளிமையான விஷயம். அதுக்கு பெரிய தவம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இரண்யகசிபு மாதிரி இந்த பௌதிகத்தை அடையணும்னா தான் ரொம்ப கஷ்டப்படணும். இந்த ரகசியத்தை, இது பக்தியின் ரகசியம். பௌதிகத்தை அடையறதுக்கு தான் கஷ்டப்படணும். ஆன்மீகத்தை அடையறதுக்கு கஷ்டமே இல்லை. தூய்மையான ஒரு இதயம் தான் தேவை. பக்தி சுலபம் தான். நம்ம பௌதிகத்துல இருந்து இருந்து ரொம்பவே நம்ம வாழ்க்கைய காம்ப்ளிகேட்டடா ஆக்கியிருக்கிறோம். குழப்பி வச்சிருக்கோம், சிக்கலாக்கி வச்சிருக்கிறோம். அதனாலதான் எதுவும் நமக்கு நடக்கிறது இல்லை.
எளிமையான கிருஷ்ண பக்தர்களான எது வேணா நடக்கும் நம்ம வாழ்க்கையில. இது பக்தியின் ரகசியம். ஆகையால நரசிம்மரை சரணடைவோமாக. நரசிம்ம மதியம் சரணம் பிரபதே. சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேளுங்க. லலிதா மாதாஜி ஒன்னும் இல்ல மாதாஜி. ஆக்சுவலா நீங்க கிளாஸ் ஆரம்பத்துல சொல்லும்போது சொன்னீங்க நரசிம்மர் அதாவது இரணியகசிபு இந்த நேரம் கூட இருக்கக்கூடாதுன்னு வேண்டான்னு. ஆனா பகவான் அவரை வரி பண்ணும்போது அந்தி சாயுதர நேரம்னு வருதே மாதாஜி, இதை எப்படி மாதாஜி புரிஞ்சுக்கிறது? அந்த நாள் இருக்கு பாருங்களேன், நாள், இந்த நாள் கூட சொல்லுவோம். அதாவது இந்த 365 நாள்ல இந்த நாள் வரக்கூடாதுன்னு சொல்றோம். ஓகே ஓகே. அப்படின்னா அது இந்த நாள் இப்ப நாம ரெகுலரா சத்துர்த்தின்னு வச்சு அதை வணங்குறோம். அந்த நாள் எக்ஸ்ட்ரா டே 365. இப்ப என்ன ஆகும்னா அந்த கணக்குல அந்த கணக்கு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஜோதிடம் இது பண்ணுவாங்கல்ல, கணக்கு வைப்பாங்கல்ல, அதுல ஒரு நாள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுமா. அதை தள்ளி 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 விட்டுருவாங்க. கணக்குல பார்க்க மாட்டாங்க. அப்படி கணக்கு இல்லாதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஆகும். அது எப்போ ஒரு முறை வரும், பல யுகத்துக்கு ஒரு முறை வருமோ, அது எப்போ வருமோ தெரியாது. அது எக்ஸ்ட்ரா டே. அது இந்த 365 நாள்ல வராத நாள் அது. நேரமானா அவர் சொல்லிட்டான், இரவிலும் இல்ல பகலும் இல்லை, அதனாலதான் சந்தி சந்தியில வந்தது. அது இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. இது இந்த நாள் அந்த வருடத்துல இல்லாத நாள். நாம அது வழிபடுறதுக்காக அது வருஷம் வருஷம் சதுர்த்தின்னு வச்சிடறோம். ஆனா கொண்ட நாள் கணக்குல இல்லாத ஒரு நாள். அந்த கேலண்டர் பண்ணுவாங்கல்ல, அந்த கேலண்டர்ல இல்லாத நாள். இப்ப நம்ம லீப் இயர் அப்படி சொல்றோம் பாருங்க, அந்த கணக்கு பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. பிப்ரவரியில பாருங்க, ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான், 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த எக்ஸ்ட்ரா நாள் வரும். 29 வரும். 29 வரும். அது வரைக்கும் இல்லையா, அது வரைக்கும் 28 நாள் தான். அப்ப யாரெல்லாம் 29ஆம் தேதி பிறந்தாங்களோ, பிப்ரவரி 29 பிறந்தவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பர்த்டே. டெய்லி சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா நம்ம நாள்ல ஒரு நாள் குறைஞ்சிருது மாதாஜி, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. உதயமாகும் போதே நம்மளுக்கு அன்னைக்கு நாள் ஹரியினுடைய மனசு மரணத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு நாட்கள் கூட, அவ்வளவுதான். இல்லைன்னா கம்மிதான். கம்மிதான். தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி மழை மாசம் சொல்றோம், எக்ஸ்ட்ரா நாள்ல சொல்லி புருஷோத்தம மாசம் சொல்றோம்ல, அது 4 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. இப்ப இந்த வருஷம் வருது புருஷோத்தம மாசம். அதே மாதிரி அப்புறம் பக்தி வினோதாகர் ஜபம் பண்ணும் போது பின்னாடியே நரசிம்மரோட கர்ஜனை கேட்கணும் மாதாஜி. நரசிம்ம பகவானே கர்ஜிச்சுட்டு இருப்பார் அவர் ஜபம் பண்ண. ஹரே கிருஷ்ணா. பக்தி வினோத் தாக்கூர் பிரார்த்தனை பண்ணும்போது நரசிம்மர் கர்ஜித்தார் சொல்றீங்களா? ஜபம் பண்ணும்போது மாதாஜி அவர் ஜபம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த பக்தி வினோத் தாகூருடைய ஸ்லோகம் மட்டும் குரூப்ல ஒரு தடவை அனுப்பிச்சிடுறேன் மாதாஜி, அனுப்பிச்சிடுறேன். ஓகே மாதாஜி, தேங்க்யூ. அது 8 பாடல்கள் இருக்கு. அது நீங்க சுத்த பக்தின்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அதுல கூட இருக்கு. அதுல கண்டிப்பா அவர் போடுறாரு. சுத்த பக்தின்னு ஒரு சேனல் இருக்கு இதுல, டெலிகிராம்ல. எல்லா ஸ்லோகமும் வரும், எல்லா பிரார்த்தனைகளும் இருக்கு. குந்தி மகாராணி பிரார்த்தனை, எல்லா பிரார்த்தனையும், எல்லா ஸ்லோகம், பிரம்ம சமிதா, முதுமால் ஸ்தோத்திரம் எல்லாமே அதுல அவர் போட்டிருக்கிறார். டெலிகிராம்ல ஒரு சேனல் இருக்கு, அதுல ஒரு பக்தர் போடுறாரு. அதுல இருந்து தான் நான் எடுத்தேன் இந்த கண்டிய நரசிம்மாவை பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா. இருந்தாலும் நான் போட்டுறேன் குரூப்ல. நான் ஒரு ஸ்லோகம் தான், ஏன்னா என் கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டி 8 மனப்பாடம் பண்ணல, அதனால 1 தான் பண்ணிருக்கேன். யசோதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. டச் ஃபயர், ஸ்கை டச் ஃபயர். ஓகே, கேள்வி எதுவும் இல்ல. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? மாதாஜி, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்லோகம் நீங்க ரீட் பண்ணும்போது பார்க்கல, இடையில தான் வந்து 10.87.27ல இருந்து ஸ்லோகம் ஸ்டார்ட் ஆகுதா மாதாஜி? இல்ல மாதாஜி, அதுல பாருங்க, ஸ்ரீதர 87.27 ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. இல்ல ஸ்ரீல இருங்க, நான் உங்களுக்கு அதே ஷேர் பண்ணி சொல்றேன் பாருங்க. அவர் ஷேர் இதுல பாருங்க, 10.87.17 இல்லையா, இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. நிறைய ஸ்லோகங்கள் அவர் சொல்றாரு. நான் நரசிம்மரை பற்றி ஸ்பெசிபிக்கா
நரஹரே நரஹரேன்னு வர ஸ்லோகம் மட்டும் எடுத்தேன். அவரு நரசிம்மர் பக்தர் தான், எல்லாத்தையும் நரசிம்மரை வச்சுதான் அவருக்கு நரசிம்மரோட தான் தொடர்பு. ஆனாலும் ஸ்பெசிபிக்கா நரசிம்மான்னு சொன்னது நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இல்ல. இதுல இருந்து நீங்க அந்த அத்தியாயத்திலே பாத்தீங்கன்னா கடைசியில பொருளுரையில ஒரு ஸ்லோகம் எழுதுவார் அவர் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. அதுல வந்து நரசிம்மர்னு சொன்னதை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன், நிறையவே சொல்றாரு அவர். ஓகே, அப்ப கண்டினியூவா இல்ல இடையில இடையில எடுத்திருக்கீங்களா மாதாஜி? கண்டினியூவா இருக்குமா இடையில இடையில? இல்ல இடையிலயும் எடுத்திருக்கேன். இடையில எடுத்திருக்கீங்க? கண்டினியூவா இல்ல. நான் கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிறேன் மாதாஜி. 87, 17, 23, 30, 32, 35, 37, 38 அதுக்கு முதல் கொஞ்சம் மார்க் பண்ண மறந்துட்டேன். நான் இவெல்லாம் குறிச்சு வச்சுக்கிறேன், வேணுமெண்டா எடுத்துக்கோங்க. இல்ல, நான் இன்னைக்கு கொடுத்தது வந்து 17, 18, 19, 23, 24, 29, 30, 31, 32, 35, 37, 38 இத்தனை ஸ்லோகம் இன்னைக்கு இருக்குது. அவர் இன்னும் நிறையவே பேசுறாரு. இதுல வந்து ஒரு சிலது வந்து ரொம்பவே மாயில இருந்து என்ன எடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். சரியா மாதாஜி? அந்த பானகத்தை சொல்லுங்க மாதாஜி. இஞ்சி, ஏலக்காய், லெமன் ஜூஸ், நீங்க வந்து தேசிக்காய் எடுத்துங்க, எலுமிச்சை பழம் ஜூஸ், ஏலக்காய், வெல்லம், ஜாகரி, இது இஞ்சி தட்டிப்போம். ஓகே. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள்? சுக்கு மாதாஜி, சுக்கு கூட போடலாம். அது நான் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இல்லை, நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் நம்ம ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் பண்றது தானே, பானகம் பொதுவா பண்றது. அடி சுக்கு அப்படித்தானே, இஞ்சி போடலாம், அடி சுக்கு காஞ்சதானே சுக்கு போடலாம். குளிர்ச்சி தரும் அதுக்காக. ஓகே, பக்தர்கள் வந்து நல்லபடியா நரசிம்ம சதுர்தசியை கொண்டாட வேண்டும். சனிக்கிழமை வகுப்புல சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதரும்பஸ்ஸ கிருபா சிந்தித்யேவ பதிதானம் பாவனம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. Thank you.